ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்படி ஒரு வெப்சைட்டை கூகுளில் வச்சு பப்ளிஷ் பண்ணு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நாம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் குரோம்ல நாம கூகுள் சைட்ஸ் சர்ச் பண்ணிக்கணும். கூகுள் சைட்ஸ் நான் கூகுள் சைட்ஸ் ஃப்ரீன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படின்னாலும் ஃப்ரீயாவே இதுல முதலாவது வர வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். இதுல சைனிங் பண்ணுங்க. சைனிங் பண்ணா நீங்க ஆட்டோமேட்டிக்கா கூகுள் சைட்டுக்குள்ள போயிருந்தீங்கன்னா பிளாங்க் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. பிளாங்க் ஷீட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த எம்பெடட் கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. எம்பெடட் கோடை கிளிக் பண்ணிட்டு இதுல ரெண்டு ஆப்ஷன் வரும், பை யூஆர்எல், எம்பெடட் கோட். அதில் எம்பெடட் கோடை கிளிக் பண்ணிட்டு உங்களோட HTML கோடோண்ட நீங்க இதுல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும் உங்களோட யூஆர்எல்ல. அதுல நான் இதுக்காண்டி யூடியூப்ன்ற ஒரு கோடர்ல ஒரு HTML ஒன்று செஞ்சு வச்சுக்கேன், 1 piece. இப்போ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதான் அந்த வெப்சைட் லோட் ஆகுது. இதான் உங்களோட வெப்சைட். இதுல பேஜ் சோர்ஸை நாம இப்போ எடுக்க போறோம். அதுக்கான வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்துட்டு இது இவ்வளவு நம்ம இப்ப காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணியாச்சு. இந்த காப்பி பண்ணதை நம்ம இதுல பேஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம தேவையில்லாத டெலிட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ஒரிஜினல் அது நோட் பேட்ல டைப் பண்ற மாதிரி தான், வெறும் நோட் பேட்ல டைப் பண்ற மாதிரி இதுலயும் நம்ம டைப் பண்ணணும். இது நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட்ல டைப் பண்ணது எப்படி வருது. ஓகே, செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்டா கொடுங்க. நெக்ஸ்டா கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த கோடிங்கான வெப்சைட் இப்படி வரும். இதை நீங்க எடிட் கோடை கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதான் உங்களோட வெப்சைட். சரி, நான் இதுல டைட்டில் ஒன்று கொடுத்துக்கிறேன். விஜய் என்ற ஒரு டைட்டில் கொடுத்துட்டேன். அதுக்கு மேல சைட் நேம்ல 1 கொடுத்துக்கிறேன். ஓகே, இவ்வளவுதான் உங்க HTML. இதை நம்ம செஞ்சாச்சு. நீங்க வந்ததுக்கு இமேஜை கொடுத்து ஆட் லோகம், பேக்ரவுண்ட் இமேஜும், நார்மல் இமேஜ் கொடுக்கலாம். இப்போ நாம பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். பப்ளிஷ் பண்ணிட்டு இது உங்களுக்கான வெப் அட்ரஸ் நேம் கொடுக்குறோம். நான் சும்மா 1 விஜய்னு கொடுக்குறேன். இது ஓகேன்னு காட்டுது. இதுல ஓகேன்னு வந்தா தான் நீங்க பப்ளிஷ் பண்ணணும். ஓகே, பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஓகே, பப்ளிஷ் பண்ணிட்டு இதுல நீங்க கிளிக் பண்ணி வியூ பப்ளிஷ் சைட்ன்றா பப்ளிஷ் சைட் உங்களோட அந்த வெப்சைட் இல்லை. இதுதான் உங்களோட அந்த வெப்சைட் இது. இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணி விடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இவ்வளவு தான் எங்களோட வெப்சைட் கிரியேட்டர். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஆதரவாங்க. இதே மாதிரி நாங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கிரியேட் பண்ண ரெடியா இருக்கிறோம். சரி, உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.